ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. இனி நடக்கப் போவதற்கு நான் பொறுப்புள்ள நல்ல செய்தியைத்தான் சொல்ல வந்தேன். ஆம் செல்லமே, யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது என் செல்லப்பிள்ளை நீ என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச் சிறந்தது. ஆகவே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கலங்கக்கூடாது. நடந்ததையே நினைத்து வருந்து கொண்டிருக்காமல் என் பாதங்களில் நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து. உனக்கு நல்லதை மட்டும் நான் நடத்துவேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த சாயப்பாவை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்லிக்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பி. இவ்விதமாக உன் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் குறையத் தொடங்கும். உன் தீய பண்புகள் மறைந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு என்னும் தூய ஞானம் துளிரும். ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய்? உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா? அனைத்தும் நன்மைக்குத்தான் நடக்கிறது. ஆகவே விரைவில் புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது. உன் சுமைகளுக்கு இந்த ஒரு இரவு முடிவாக இருக்கட்டும். என் செல்லப்பிள்ளை, விடியும் போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரட்டும். துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. இன்பங்களை கொண்டு பெருமிதமும் கொள்ளக்கூடாது. என் செல்லப்பிள்ளையே, எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடு. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ எந்த ஒரு காரியத்தில் இறங்கி ஒரு வேலையில், ஒரு அலுவலகத்திலோ அல்லது நீ ஒரு தொழில் நடத்தினாலோ அந்த வேலை செய்யும் பொழுது அதில் முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். அந்த சிந்தனை எங்கேயும் மாறக்கூடாது. அந்த சிந்தனையில், அந்த வேலையிலோ அந்த தொழிலிலோ பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஒரு ஆனந்தத்தோடு அந்த வேலையில் ஈடுபட்டால் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிக்கானதானதான் இருக்கும். ஆகவே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும். ஆகவே எப்பொழுதும் நினைத்ததையே நினைத்து வருத்தப்பட வேண்டாம். வாழ்க்கையில் ஒன்று என்ன தெரியுமா? முக்கியமானது ஒன்று மறதி நிச்சயமாக வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததையெல்லாம் சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அது மிகவும் தவறு. மறதி ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கை அடுத்ததை எண்ணி முன்னேறி செல்ல முடியும். உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம். அதே நேரத்தில் புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடாது. உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள். உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய். பிறகு நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது. உன் தூணாக உன் சாயப்பா நான் இருப்பேன், கவலைப்படாதே. முடிந்த நிகழ்வுகளை மறந்துவிடு என் செல்லமே. பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் உன் சாயப்பா. குணம் உள்ளவர் கோபுரம் போல, பணம் உள்ளவர் கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கும். கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது. குணமே என்றும் நிலைத்திருக்கும். தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போனாலும் கரையாது, கண்ணீரில் கரையாது, மண்ணிலும் மறையாது. அதுவே ஒரு போதும் பாவம் செய்யாதே. ஒருபோதும் பாவம் செய்ய வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது. இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய்? உடனே மாற்றம் வராது, ஆனால் மாறும். பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சியாக காத்திருக்கு என் செல்லமே. நீ கேட்பது இப்போது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன். அதுதான் முக்கியம். சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்து விட வேண்டும். இல்லையேல் உள்ளே இருப்பது தெரியாமலே வாழ்வும் முடிந்துவிடும். நான் சொல்வது என்ன தெரியுமா? சாயப்பா சொல்வது, சில இடங்களில் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதே நேரத்தில் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள்.
அதீதமான பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். ஆகவே இந்த உலகத்தில் எல்லோரையும் நம்பிவிடாதே, பலர் காத்திருக்கிறார்கள். லட்சியமே முக்கியம். இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காதே. உன் பயணம் வெறும் பாத யாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம். ஆம், உன் லட்சிய கனியை தொட்டுவிடும் பாதையாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதே போன்ற விஷயம் ஏதோ எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் போராட்டத்தை நோட்டத்தினை வாக்கும்போது, ஏன் என் செல்லப்பிள்ளை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் அறிந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே. சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்று ஒரு வழி, அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் செல்ல பிள்ளையினை கண்டு சந்தோஷமடைகிறது. ஏமாற்றப்படும் அளவு மீண்டும் ஏமாறாமலே இருக்கலாமே. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட, ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணு. மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். ஆகவே உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது. நல்லவைக்கு முடிவே கிடையாது. நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயமாக்கும். ஆகவே தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை, யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை? சொல் பார்க்கலாம். கர்ம வளன்களின் ஆதிக்க சூழ்நிலையால் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கலங்கப்படாதே. காமம், குரோதம், லோபம், போகம், மதம் ஆகிய கெட்ட குணங்களையே உன்னிடம் தட்சணையாக கேட்கிறேன், பணத்தை இல்லை. ஆம் செல்லமே, இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். ஓம் சாய்ராம் என்று ஒரு வார்த்தை போதும். உனக்கு பிரச்சனைக்கான எல்லா விதமான மருந்துகளையும் நான் உனக்கு தந்து விடுவேன். ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நான் சொல்லுவது சரிதானே? ஆகவே அவசரப்பட்டு விட்டு நான் இந்த பதிவினை கேட்காமல் தள்ளிவிடாதே. உனக்கு நடப்பதற்கு, இனி நடக்கப் போகும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் நம்பிக்கை பொறுமையோடு இரு. நல்ல செய்தியை நான் உனக்கு பரிசாக தருவேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.